வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். மார்கழி மாதத்திற்கான பலாபலன், அது மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது 17/12/2023 to 14/1/2024 இந்த காலகட்டம், இந்த சோபாக்கிருத வருடத்தில் வரக்கூடிய மார்கழி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள்லாம் மாற்றம் ஆகுதுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். சூரியனை மையப்படுத்தி சொல்வது தான் மாத பலன். விருச்சிக ராசியில் இருந்த சூரிய பகவான் மாசப்பிறப்பு அன்னைக்கு தனுர் மாதம் அப்படிம்பாங்க, தனுர் மாத பூஜை ஆரம்பம் அப்படின்னு போடுவாங்க. அதில் தனுசுக்குள் சூரியன். மார்கழி 4ஆம் தேதி 20/12/2023 சனி பெயர்ச்சி எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த, அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பெயர்ச்சி மகரத்திலிருந்து ஒரு கும்பத்துக்கு போகிறார். நம்ம வசந்தகாலம் யூடியூப் சேனலில் தனியாக சனி பெயர்ச்சி பலன்னு போட போகிறோம். இது மாத பலன், அதில் அதோட விஷயத்தையும் வருது. மார்கழி 9, அதாவது 25/12/2023 விருச்சிகத்துக்கு சுக்கிரன். மார்கழி 11 27/12/2023 தனுசுக்கு செவ்வாய். மார்கழி 23 8/1/2024 புதன்கிழமை புதன் கிரகம் தனுசுக்கு பிரவேசிக்கிறார். இதெல்லாம் தான் இந்த மாதத்துடைய மாற்றம். சரி, இது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னம்னா, உங்கள் ராசிக்கு 3 கிரகம் சூரியன், அவர் இது காலம் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார், இப்போது 7ஆம் இடம் வருகிறார். சூரியன் 7ஆம் இடம் வருவது ஒரு விதத்தில் நன்மையாக இருந்தாலும், இப்போ நமக்கு அதிகப்படியான நன்மையை யார் செய்ய காத்திருக்க அப்படின்னா, அது அஷ்டம சனி பிடியில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, அதில் ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னே சொல்லணும். சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் போகிறார். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்துலேருந்து ரிலீஃப், இப்போது பெரிய அளவில் பிரச்சனையிலேருந்து ரிலீஃப். 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சூரியனோடு இணைந்திருந்தார். இந்த சூரியன் செவ்வாய் இணைவு எப்பயுமே சிக்கல் தான், அது அவ்வளோ நல்லது கிடையாது. அது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும், பிறவி ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் இருந்தாலும் அது சிக்கல். கடந்த 2-3 மாதமாகவே சூரியன் மாறின உடனே கூடவே செவ்வாயும் ஜாயிண்ட் ஆகிடுவார். இந்த மாதம் இப்போது விருச்சகத்தில் இருந்த சூரியனும் செவ்வாயும் அந்த இணைவிலிருந்து ஒரு சின்ன பிரிவு. சூரிய பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வந்துடுறார். செவ்வாய் பகவான் 25ஆம் தேதி 27ஆம் தேதி மாறுகிறார். 27 மறுபடியும் ரெண்டும் இணையுது. இந்த மிதுன ராசி கன்னி ராசிக்கு உரிய வீடு புதனுடைய வீடு. நீங்கள் புதன் வீட்டில் பிறந்தவர்கள். இந்த புதன் வீட்டில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் வலுப்பெறக்கூடாது, அது கொஞ்சம் துன்பத்தை கொடுக்கும். இது காலம் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தால் கூட அங்கே ஆட்சி பெற்ற நிலை இருந்தார். இப்போ மறுபடியும் 27/12 அப்போ 7ஆம் இடம் அங்கே மறுபடியும் சூரியனோட இணைஞ்சிருவார். இப்போ இந்த சூரியனோடு இணையும் போது செவ்வாய் சூரியன் இணைவு அப்படிங்கிறது நம்மளுடைய சந்திக்கக்கூடிய நபர்களால் நமக்கு பிரச்சனை ஏற்படும். இப்போ நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, சக ஊழியர்களோடு சில வாக்குவாதங்கள், வம்பு தும்புகள், பிரச்சனைகள் வரலாம். உயர் அதிகாரிகளோட கருத்து வேறுபாடு ஏற்படும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படாது. கணவன் மனைவி இடையே கூட சில நேரம் பிரச்சனைகள் ஏற்படலாம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அப்போ அமைதியை காக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் பேச்சை வைக்கக்கூடாது. இந்த சம்மந்தமில்லாத இடத்துல போய் அரசியல் பேசுவாங்க, வம்புக்கு வந்துடும். அது மாதிரி இந்த டீ கடையில் அரசியல் பேச வேண்டாம்னு எழுதி போட்டிருப்பாங்க. நீங்கள் அரசியல்னு இல்லை, அந்த எந்த சப்ஜெக்ட்டுமே பேசாமல் இருக்க நல்லது. அதாவது யாருக்கும் தொந்தரவு இல்லாத விஷயங்களை பேசலாம். எங்கேயோ போய் நிற்கிறீங்க, ஒரு சம்மந்தமில்லாத ஒருத்தர் இருக்கார், ஏதோ பேசிகிட்டு இருக்கார், நல்ல வெயில் இல்லை சார் அப்படின்னோம். இப்போ இது மழை சீசன் சார், மழை வர மாதிரி இருக்கா அப்படின்னு ஒரு பொதுவான விஷயங்களை பேசிட்டு வந்துடணும். அதன் மூலம் ஏதாவது நட்பு கிடைச்சா பரவாயில்ல. அடுத்தவர்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் காயத்தை உண்டு பண்ணும், காயப்படுத்தும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திக்கும் நபர்களால் நமக்கு பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர், தொழில் பார்ட்னர்ஸ், அதே மாதிரி நீங்கள் ஒரு வர்த்தக நிறுவனங்கள் நடத்துகிறீங்க, உங்கள் கூட
ட்ரேடு பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவர்களோடையும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் தொழில் நல்லா நடக்கும். சம்பளம், வருவாய், பணம் கொடுக்கல் வாங்கல், பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம், அதிலெல்லாம் எந்த சிக்கலும் ஏற்படாது. அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். திருமண முயற்சி கொஞ்சம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறனால நம்ம இந்த மாதத்தை விட்டுட்டு தை மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னா இந்த சனி பகவானோட மாற்றம் தான். அதனால் இந்த கிரகங்களுக்கு, சின்ன சின்ன கிரகங்களுடைய மாற்றம் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. இப்போது சனி பகவான் மாறுறாரு இல்லையா, அது நமக்கு பெரிய சுமையை நம்ம தலையிலேருந்து கீழே எடுத்து இறக்கி வச்ச மாதிரி ஒரு தோற்றம் தோணும். அதுவே நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தோணாது, பெருசாக நமக்கு எதுவும் பாதிக்கிற மாதிரி தெரியாது. இப்போ இந்த மாதத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, இது ஆண்டாளை வழிபடக்கூடிய ஒரு மாதம். அதனால் ஆண்டாள் வழிபாடு, திருமண வயதில் இருப்பவர்கள், திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் ஆண்டாள் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த மார்கழி 30 நாளும் ஆண்டாளுடைய பாசுரத்தை பாடுவது, திருப்பாவையை பாடுவது, அதிகாலையில் பெருமாள் ஆலயங்கள் சென்று வருவது, இது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். ஆருத்ரா தரிசனம், அதனால் நடராஜர் பெருமானுக்கான மாதமும் இது. அதனால் நடராஜர் சிவபெருமானு வழிபடுவதும் ஆண்டாளை வழிபடுவதும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும். ஆனால் கடந்த 2.5 வருஷமாக 3 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு மார்கழி மாதம் பிறந்து 4 நாள்லேயே உங்களுக்கு ரிலீஃப் தெரியும். அந்த வகையில் இது நல்ல மாதம்.